முன்பொரு காலத்தில் ஒரு காட்டில் ஒரு குள்ள நரி வசித்து வந்தது. அது எப்போதும் மற்ற மிருகங்களை கேலி செய்து ஆனந்தமடைந்தது. ஒரு நாள் ஒரு அழகிய நாரை அந்த காட்டிற்கு வந்தது. வந்த சில நாட்களிலேயே நாரை காட்டில் உள்ள எல்லாரிடமும் மிக நட்பாக பழகியது. இதை கேள்விப்பட்ட நரிக்கு நாரையிடம் பொறாமை தோன்றியது. நாரைக்கு எதிராக ஒரு சதித்திட்டம் போட்டது. அடுத்த நாள் நாரை தனியாக இருக்கும் போது நரி மெதுவாக அவனிடம் சென்று மிக மரியாதையுடன், நண்பா, நீ இந்த காட்டிற்கு வந்ததை கேள்விப்பட்டேன். நாளை மதிய உணவிற்கு என் வீட்டிற்கு உன்னை மகிழ்ச்சியுடன் அழைக்கிறேன் என்று சொன்னது. நரியின் அழைப்பை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த நாரை நரியின் வீட்டிற்கு போக சம்மதித்தது. அடுத்த நாள் நாரை நரியின் வீட்டிற்கு சென்றது. அவர்கள் உணவிற்காக உட்கார்ந்ததும் நரி நாரைக்கு ருசியான பாயசத்தை பரிமாறியது. நாரைக்கு வாயில் நீரூறியது. ஆனால் தட்டையான கிண்ணத்தில் ஊற்றின பாயசத்தை நாரையால் தன் நீளமான அலகினால் ருசி பார்க்க முடியவில்லை. தீய குணமுடைய நரி நாரையை பார்த்து கேலியாக சிரித்துக்கொண்டு பாயசம் முழுவதையும் குடித்தது. கோபமடைந்த நாரை அந்த நரிக்கு ஒரு பாடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தது. நாரையும் மிக பணிவுடன் நரியை தன் வீட்டிற்கு அழைத்தது. அடுத்த நாள் சாப்பிட உட்கார்ந்ததும் புத்திசாலியான நாரை நரிக்கு உள்ள உணவை ஒரு உயரமான பாத்திரத்தில் கொடுத்தது. நாரை சந்தோஷமாக தன் உணவை சாப்பிட்டது. ஆனால் நரிக்கு பாத்திரத்தில் தலை நுழையவில்லை. நரி பசியுடன் உட்கார்ந்து நாரை ருசியுடன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்தது. அப்போதுதான் நரிக்கு தான் மற்றவர்களை ஏமாற்றி மட்டம் தட்டும் அதே அனுபவம் தனக்கும் கிடைத்தது என்று புரிந்தது. அந்த சம்பவத்திற்கு பின் நரி எல்லாரிடமும் மரியாதையுடன் பழகியது. நாம் கொடுப்பதுதான் நமக்கும் கிடைக்கும்.